சீமான் வந்து தொடர்ந்து வந்து பெரியாரை பற்றி ரொம்ப மூர்க்கமாக பேசிட்டு வர்றாரு. பல தகவல்கள், தவறான தகவல்களை தர்றாருங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு தற்குறி சீமான். அவர்ட்ட வந்து எந்த ஒரு வாசிப்பு பழக்கம் வந்து சீமானுக்கு இல்ல அப்படிங்கிறது அவர் பேசுறத வச்சே தெரியுது. அவர் வந்து வாட்ஸ்அப் மட்டும் தான் பார்ப்பாரு போலிருக்கு. அப்புறம் யாராவது 4 பேர் சொல்றத கேட்டுட்டு, அவர் அதுதான் ஆதாரம் அப்படின்னு வந்து பேசிறாரு அப்படிங்கிறது அவரு பேசிக்கிட்டு இருக்கிறத வச்சே நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, அவர் வந்து தொடர்ந்து பெரியார பத்தி பேசிக்கிட்டு இருக்கார்ல, அது வந்து நான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பெரியார் மேல வந்து புனித பிம்பத்த கட்டமைக்காதீங்க அப்படிங்கிற மாரி கருத்துக்கள் வருது. அவர் மேல யாரும் வந்து எந்த புனித பிம்பத்தையும் வந்து கட்டமைக்க போறதில்ல. அது அவசியமும் இல்ல. அத வந்து பெரியாரும் வந்து விரும்ப போறதும் இல்ல. ஆனா, பெரியார வந்து ஒரு கிட்டத்தட்ட அவரு இறந்ததுக்கப்புறம் வந்து பெருசா வந்து அதுக்கு அடுத்த கட்டமா வந்த இளைஞர்கள்ட்ட வந்து யாருமே வந்து சரியா வந்து கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வேலைய வந்து ராஜா கரெக்ட்டா வந்து செஞ்சார். பெரியார் சிலைய உடைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து செஞ்சாரு. ஆனா, அதில பார்த்தோம் அப்படின்னா, பெரியாரிய கருத்துக்கள் தான் வந்து அதிகமா வந்து இளைஞர்கள்ட்ட வந்து போய் சேர்ந்துச்சு. அந்த அதுக்கப்புறம் அவரே வந்து அது வந்து ரிவர்ஸ்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இப்ப வந்து அத வந்து நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஆனா, அந்த வேலைய சீமான் வந்து திரும்ப செஞ்சிருக்கிறார். இது வந்து நல்லது தான். 2வது எனக்கு தெரிஞ்சு சீமானுடைய நாம் தமிழர் கட்சியில வந்து உண்மையிலேயே நல்ல பரபரப்பாக இயங்கக்கூடிய இளைஞர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. அதில வந்து எனக்கு தெரிஞ்சு 2 வகையா இருக்காங்க. ஒரு வகை எப்படி அப்படின்னா, அவங்கள் தெரிந்தே அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள். சொல்லப்போனா அவங்க பர்ட்டிகுலரா வந்து ஒரு உள்நோக்கத்தோட இருக்கக்கூடிய நபர்கள். எப்படி அப்படின்னா, குடிப்பெருமை பேசுவாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க முகநூல்ல இது மாரி சமூக வலைதளங்கள்ல இயங்கிக்கிட்டு இருக்கும்போது, திருமாவளவன் போன்ற தலைவர்கள் பற்றி வந்து அவங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப கீழ்த்தரமா இருக்கும். அதேபோல பார்த்தோம் அப்படின்னா, பாஜக, ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து அவங்களுடைய பதிவுகள வந்து அவங்க வந்து அதிகமா வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து நேரடியா வந்து அது போன்ற இயக்கங்கள்ல வந்து இயங்குறது எதுவும் அ பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. அதனால நாம் தமிழர் அப்படிங்கிற இயக்கத்தில வந்து இயங்குறாங்க. இன்னொரு வகை பார்த்தோம் அப்படின்னா, அவங்கலாம் வந்து உண்மையிலேயே வந்து ஆக்கப்பூர்வமான இளைஞர்கள். ஏன் அப்படின்னா, ஒரு இளமை பருவத்தில ஒரு பள்ளி, கல்லூரி இது மாரி முடிச்சுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து, நம்ம பள்ளி, கல்லூரி படிக்கிற காலகட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, பெரிதா வந்து நம்ம வந்து சமூகத்தோட ரொம்பலாம் ஏய்ந்து இருக்க மாட்டோம். நண்பர்கள், விளையாட்டு இது போன்ற விஷயங்கள்ல தான் இருப்போம். நம்ம வந்து பெருசா வந்து அவங்களோட வந்து ரொம்ப பிணைப்பாலாம் வந்து சமூகத்தோட நம்ம இருக்க மாட்டோம். நிறையா விஷயங்கள் ஏன்னா வந்து படிக்கிற காலத்துல நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா, எதுக்கு வந்து ஜாதி சான்று அப்படிங்கிற மாரி எண்ணங்கள்ல கூட இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்மலாம் அ சமூகம் பற்றிய புரிதல் வரும்போது, அத பற்றிய புரிதல் இருக்கும். அதுலேருந்து நம்ம கருத்துக்கள மாத்திக்கிட்டு இருந்திருப்போம். அதுபோல தான் அந்த இளைஞர்களும். அவங்க என்ன இளமையா வரும்போது நாட்டுல வந்து தவறே நடக்கலைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து எல்லா ஆட்சியும் வந்து நல்லா நடக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுலயும் அவங்களுக்கு குறைகள் தெரியும். ஏன்னா அவங்க புதுசா நடப்பு என்ன? இந்த விஷயத்த எப்படி சரி பண்றது? அப்படிங்கிறது சொல்லப்போனா ஒரு சினிமா பாணியில தான் சொல்லப்போனா ஒரு சினிமா பாணியில தான் இளைஞர்களுடைய அந்த மைண்ட் செட் இருக்கும் உண்மை. ஏன்னா நானும் அத கடந்து தான் வந்திருப்பேன். அந்த இளைஞர்கள் அதிகமா வந்து சீமான்ட்ட அந்த தற்குறி சீமான்ட்ட வந்து இருக்கிறாங்க. சீமான் இப்போ அத பேசுவது நிச்சயமா அந்த இளைஞர்களையும் தெளிவடைய வைக்கும். இந்த விஷயங்கள்ல வந்து 2லயுமே சேராம ஒரு சில இளைஞர் இருப்பாங்க. அவங்களுக்குமே இது வந்து வந்து தெளிவடைய வைக்கும். ஏன் அப்படின்னா, நான் அந்த இளைஞர்கள்ட்ட கேட்டுக்கிறது ஒண்ணே ஒண்ணு. தாராளமா சீமான் பேசுறத கேளுங்க. சீமான் வந்து பெரியார் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள, பெரியாரை போய் நீங்க வாசிங்க. பெரியார வந்து யாரா இருந்தாலும் சரி வாசிச்சீங்க அப்படின்னா, அவரு அனைவருக்குமான விஷயங்கள தான் அவர் வந்து அவர் பேசியிருப்பாரு. நீங்க மேலோட்டமா அவரு சொல்லப்போனா, "பெண் ஏன் அடிமையானாள்?" அப்படிங்கிற புத்தகம் வந்து அவரே எழுதல. அப்படிங்கிற விமர்சனம்லாம் வருது. தாராளமா விமர்சிக்கட்டும். ஆனா, அந்த இளைஞர்கள் வந்து நீங்க வந்து வாசிச்சீங்க அப்படின்னா, நீங்க தெளிவடைஞ்சிருவீங்க. உங்கள் எதிர்காலத்துக்கும் நல்லது. நாளைய தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கும் நல்லது. பெரியார் இப்படி வந்து பெரியார பற்றி சீமான் வந்து இன்னும் என்ன பேச முடியுமோ பேசட்டும். அது நிச்சயமா வந்து பெரியாரை பற்றி மக்கள்கிட்ட அதிக அளவுல எடுத்து செல்றதுக்கு தான் வந்து உதவப் போகுது. அதுதான் நடந்துகிட்டும் இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, இவ்வளோ நாள் சும்மா இருந்தவங்க கூட
பல தலைவர்களை பற்றி வந்து சீமான் வந்து என்னென்னமோ பேசியிருக்காரு. இப்போ பெரியாரை பற்றி மூர்க்கமாக பேச ஆரம்பித்தோன்னா பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே பெரியாரை பற்றி தான் வந்து கூட்டங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் சமூக வலைதளங்கள், யூடியூப்லாம் அதை பற்றிய கருத்துக்கள் தான் பரவிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் சீமான் வந்து பெரியாரிய கருத்துக்களை இன்னும் இளைஞர்கள்ட்ட ஈஸியாக கொண்டு போகக்கூடிய வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நல்லா வந்து எல்லாரையும் வந்து தூண்டி விட்டுருக்காரு. பெரியாரிய கருத்துக்களை இளைஞர்கள்ட்ட போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை உண்மையிலேயே சீமான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சீமான் வந்து அவர் என்ன பேசுவார் நமக்கு எல்லாமே தெரியும். ரெண்டாவது அவருடைய பிம்பம் இன்னைக்கு வந்து இவர் பொய் சொல்கிறாரு, இவர் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு 15 வருஷம் கழிச்சு வந்து ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் பேச ஆரம்பித்த காலத்துலேருந்தே அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு உண்மையாக பேசுகிற மாதிரியே அவர் பேச முடியாது. பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம். 4 வரி பேசிட்டாருனாலே அவர் வந்து கதை தான் விடுறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சில அறியாதவர்கள் வந்து கொஞ்சம் அறியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அது உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். மற்றபடி அவருடைய பிம்பம் வந்து இப்போ உடைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் சொன்ன கதைகள்லாம் கதை அப்படிங்கிறது இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி இருக்கட்டும், அவர் எப்படியோ போகிறாரு. ஆனால் அவர் பெரியாரிய கருத்துக்களை இன்னும் வந்து தீவிரமாக வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு போகிறதுக்கு உதவி இருக்கிறாரு. அவருக்கு நன்றி தான் சொல்லணும்.